ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மாய்ஸ்டாக ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. 1.5 கிலோ முட்டை மிட்டாய்க்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோ எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கோவாவை நல்லா உடச்சி விட்டுக்கிறேன். இது வந்து உடையில, ஸோ வந்து நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷாப்பில் வாங்கினது தான், இருந்தாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவே இருந்ததுனால நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப லூசனாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது வந்து கம்பல்சரி இல்லை அரைக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இது கூட பாதாம் அண்ட் முந்திரி இது ரெண்டையும் வந்துட்டு 100 கிராம்ஸ் டோட்டலாக சேர்ந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பாதாம் மட்டுமே யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த முந்திரியை ஆல்ரெடி அரைச்சோல்ல, அதே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஏலக்காய் வந்து சுகரோடு அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து இங்கேயே அரைச்சி போட்டுவிட்டேன். இது கூடவே வந்து 75 ml கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 100 ml வரைக்குமே ஆட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற கீ பார்த்திங்கன்னா ஹோம்மேடு. இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எக்கும் சுகரும் தான் ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் இதுக்கு 10 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் 12 to 13 எக்ஸ் எடுக்கலாம். 12 or 13 எக்ஸ் எடுக்கலாம். நான் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கணும்னு எப்பயுமே எக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 10 தான் எடுத்திருக்கேன். 1 by 1 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி 3 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எக்கு ரொம்பலாம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னு 1 by 1 தான் ஆட் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி செஞ்சாலுமே. அண்ட் எக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணிக்காதீங்க. நான் வந்து ஹோல்சேலாக வாங்குறதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வாங்கும்போது தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தென் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு சுகர் வந்து ஃபஸ்ட்டு பாதி, அதாவது 250 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதுவுமே வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. நான் எப்படியும் ஹீட் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன் கரையிற அளவுக்கு. எகெயின் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக சுகர் வந்து 500 கிராம்ஸ். இதோட ரெசிபியோட இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா தண்ணி ஆட்டம் ஆகிடும். ஸோ இதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக கெட்டியாகும். நான் வந்து ஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் வந்து கண்டினியூஸாக கிளற முடியல. ஸோ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப கெட்டியானா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்டில் வந்து இதுலேயும் கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு, அது மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எந்த ஒன்று ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் நெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நிற்கல, என்னோடய வெயிங் ஸ்கேல் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதோடய வெயிட்டுக்கும் இதுக்கும் வந்து நிற்கல. லிட்ரலி இது வந்து ஒரு 1700 கிராம்ஸ் போல் இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 1643 இருக்குது. ஸோ இது வந்து நான் 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் போத் ராட் ஆனில் இருக்கணும். ஸோ வந்து அதை வந்துட்டு நான் ஒரு 45 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்தேன். நல்லா பபிள் வந்து இருந்துச்சு. பாருங்கள், எல்லாம் அடங்கிருச்சு. மேலே வந்து கீ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்து மெயின்டைன் பண்ணும் சூப்பராக. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு 1 பீஸாக தான் கட் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. யூஸ்வலாகவே அப்படி தான், மிட்டாய்னா இப்படி தான் கட் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பர்ஃபெக்டான சுகர், ரொம்ப திகட்டவும் இல்லை. ஒரு பீஸ்க்கு 2-3 பீஸ் சாப்பிட முடியும்.